வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அது வந்து பருப்பு துவையல். இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கிறோம். துவரம் பருப்பு ஒரு 3 ஸ்பூனு, 3-3.5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உளுந்து பருப்பு 1.5 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூனு. இது கூட கொஞ்சம் பாசி பருப்பு சேர்த்துறதுனால சேர்த்தலாம். நல்ல மணமாக இருக்குங்க, வறுக்கவே நல்லா வறுத்துக்கலாம். தனித்தனியாக வறுக்கிறனால வறுத்துக்குங்க. நிறைய அளவில் செய்கிறோம்னா அந்த மாதிரி வறுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சேன். ஒரு மல்லி சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். 2 மிளகா, புளி கொஞ்சமாக. இது கரெக்டான அளவு தாங்க நான் ஃபஸ்ட்டு எடுத்தது. இருந்தாலும் அப்பப்போ ஒரு டவுட் வருமில்லங்க நம்மளுக்கு. சரின்னு 3 மிளகாயை சேர்த்துனேன். பார்த்திங்கன்னா நல்ல காரமாயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட வேண்டியதாக இருந்தது. இதுவே 2 மிளகா போட்டால் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் திக்காக எடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் நினச்சி அரைச்சேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக போயிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம். பூண்டு கூட ஒன்று சேர்த்திக்கலாம். டக்குன்னு செய்யலாங்க. என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியலன்னா இந்த மாதிரி அரைக்கலாம். பருப்பு வந்து ப்ரோட்டீன் இருக்கும், நல்லது. வறுபட்டுறணும், அந்த மனம் வந்துடணும். வறுத்துட்டு அப்புறம் அரைச்சிக்கலாம். எப்படி வேணுமோ குறவான அரைச்சா தான் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.